Hello everyone, welcome to the video. இன்னைக்கான வீடியோல நமக்கு PGTRB பைத்தன்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, நீங்க என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம பைத்தனோட கம்ப்ளீட் சிலபஸ் அண்ட் மெயினா நீங்க ஸ்கிப் பண்ணாம எந்த டாபிக் பார்க்கணும், இது எல்லாமே இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே கேட்ட மாதிரி பைத்தன்கான லைவ் பேட்ச் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பேட்ச் வந்து நமக்கு 27th ஜூலை, அதாவது நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த லான்ச் ஆஃபரா 899க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தன்கான கம்ப்ளீட் சிலபஸ் லைவ் செஷனா நான் வந்து எடுப்பேன். ஸோ நீங்க அப்பயே வந்து உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அந்த செஷன் ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செஷனோட ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இது இல்லாம ஒவ்வொரு டாபிக் அன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக்கான கொஸ்டின்ஸ், டாபிக் வைஸ் டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் நமக்கு கவர் ஆயிரும். நான் வந்து ரெஃபரன்ஸ் புக் உங்களுக்கு நானே ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் புக் ப்ரொவைட் பண்ணுவேன். அதில் வந்து எல்லா டாபிக்ஸ் நமக்கு வந்து சிலபஸ் ஓரியன்ட் கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதிலே டாபிக் வைஸ் டெஸ்ட் அண்ட் ஆல்சோ அடிஷ்னலாக ஒரு கொஷின் பேங்க். அந்த கொஷின் பேங்க்ல நமக்கு பைத்தன் ரிலேட்டட் 500+ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் அக்யூமுலேட் பண்ணி உங்களுக்காக ஒரு செட் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பைத்தனுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ரெஃபரன்ஸ் புக் எதுவுமே நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கான PDF கொடுத்துருவேன். லைவ் செஷன் அண்ட் டவுட் சப்போர்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களா, நம்மளோட குரூப்லேயோ இல்லைனா என்னோட குரூப்பில் இருக்கிற என்னோட பர்சனல் நம்பரில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தன் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பைத்தனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் திங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ஸ்கோரிங். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூனிட்ல இருந்து 19 கொஷின்ஸ் வந்திருக்கு ஒன்லி ஃப்ரம் பைத்தன். அண்ட் இப்போ நம்ம C++லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ப்ரோக்ராமிங் பேரடைம் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக நிறைய கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு ப்ரையராக இருந்தால் தான் C++ போகும்போது ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கு ஹெடர் ஃபைல் இருக்கும் அண்ட் ஒரு சின்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பட் பைத்தன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு லேர்ன். நமக்கு ரொம்ப கஷ்டமான ஹெடர் ஃபைல்ஸோ இல்லைனா காம்ப்ளெக்ஸ் சின்டாக்ஸ்லாம் கிடையாது. சேம் நம்ம இங்கிலீஷில் என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அவுட்புட்னா பிரிண்ட், இன்புட்னா இன்புட், அந்த மாதிரி சின்டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பைத்தன் இஸ் வெரி சிம்பிள். கிளியரா? அண்ட் நம்மளோட எக்ஸாமில் லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பைத்தன் ஆட் ஆயிருக்கு. PGTRB பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல லாஸ்ட் இயர் தான் ஆட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் சிலபஸ்லேயே நம்ம நோட்ஸ்ல கவர் பண்ண எல்லா டாபிக்ஸுமே நமக்கு வந்து கொஷினாக வந்திருக்கு. ஸோ நம்ம செஷன் நம்ம 19 கொஷின்ஸ்ல 19 கொஷின்ஸுமே நம்ம வந்து செஷன்ல கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான நோட்ஸுமே நீங்க பார்த்துக்கலாம். லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் நம்ம நோட்ஸ், நம்ம செஷன் நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து கொஷினில் வந்துருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ஸ்லேயே நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளோட PGTRB பைத்தன் லைவ் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஐ திங்க் 3rd கொஷின் நினைக்கிறேன். அதேக்கான கான்செப்ட் தான் இந்த 82nd கொஷின். சேம் கான்செப்ட் நம்ம அதே டைப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம செஷன்ஸ் எல்லாமே பைத்தன் அப்படிங்கும் போது ரொம்ப நியூ ஆனது, சிலர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க. பட் லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 19 out of 19 வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் இன் த சேட் பாக்ஸ் ஸோ தட் புதுசாக எழுதுறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். பைத்தன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஐ கேன் கேரண்டி யூ 100% நீங்கள் செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எந்த பைத்தன் கொஷின் இருந்தாலும் எக்ஸாமில் யூ கேன் 100% சால்வ் த கொஷின். கிளியரா? அண்ட் யூனிட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பைத்தனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங், அது கீழே இருக்க டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸோட ஃபங்க்ஷன், அண்ட் இதுதான் நமக்கு பைத்தனில் கவர் ஆயிருக்கும். பைத்தனில் மெயினான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைப்ரரிஸ். லாஸ்ட் டைம் லைப்ரரிஸ்ல இருந்து மட்டும் 4 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. நம்பைலேருந்து ஒரு கொஷின் வந்துச்சு, மேட்ப்ளாட்லிப்லேருந்து ஒரு கொஷின், சைஃபைலேருந்து ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ பைத்தன்ல இருந்து 4 லைப்ரரிஸ்ல இருந்து மட்டும் 4 கொஷின் வந்துச்சு. அண்ட் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்.
ஸ்ட்ரிங்ல வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்பில்ட் மெத்தட்ஸ் இல்லது பார்த்துப்போம். அதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சு. அண்ட் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து அந்த டைப் கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்துச்சு. ஃபைண்ட் த அவுட்புட் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் பேஸ் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட் பேஸ்ட் அண்ட் நம்ம போன வருஷம் நம்ம பேட்ச்ல ப்ரிப்பேர் பண்ணும் போதே லாஸ்ட் டைம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்துச்சு. இப்போ இந்த வருஷமாச்சு நமக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு ஒரு பேப்பர் இருக்கு. பட் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க. பட் அந்த டைம் நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கியூரேட் பண்ணோம்னா நமக்கு பிஜிடிஆர்பிக்கு இது நியூ சிலபஸாக இருந்தாலும் மித்த எக்ஸாம்ஸ்ல நமக்கு பைத்தன் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ அதோட கொஸ்டின்ஸை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே எக்ஸாக்டா அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு நமக்கு. அண்ட் இந்த வாட்டியும் நான் கொடுக்குற 500 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூல லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் ப்ரீவியஸா மித்த எக்ஸாம்ஸ்ல நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் தான் இந்த 500 எம்சிக்யூஸ்ல நமக்கு இருக்கும். ஸோ எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ நீங்க வந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும் பைத்தன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ திஸ் பேட்டர்ன். ஸோ டே 1 to day 20 டேஸ் சாலிடாக ஆகும். பிகாஸ் உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்ஸும் இருக்கும். நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் நோட்ஸ் தேடி எடுத்து படிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 20 டேஸ் ஆகும். ஸோ அதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் ஈச் டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுமோ நான் இந்த பிபிடியில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் பைத்தன் வந்து கான்செப்சுவலாக நமக்கு ரொம்ப ஈஸியான டாபிக். இட் இஸ் ஹைலி ஸ்கோரிங் டாபிக். மித்த யூனிட்ஸை விட இப்போ டிஎஸ்ஏலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎஸ்ஏலாம் நம்ம கான்செப்சுவலாக நிறைய கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு நல்லா கிளியராக ஓகே ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அவுட்புட் என்ன வரும்ன்ற அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே இட் இஸ் ஹைலி ஸ்கோரிங் டாபிக். ஸோ பைத்தன் மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாலகுருசாமியோட புக்கை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் செஷனில் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் புக் கொடுத்துருவேன். அந்த புக்கில் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் நம்ம பாஸ்ட் இயர் கான்செப்ட்ஸோட பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் நான் டிரைவ் பண்ணி தான் நம்மளோட நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு சிலபஸ் ஓரியன்ட். இப்போ பாலகுருசாமி புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த அடிஷ்னல் டாபிக்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் அதில் வந்து நமக்கு லைப்ரரிஸ் பற்றி டீட்டெயிலாக இருக்காது. லைப்ரரிஸ் ஒவ்வொரு லைப்ரரிக்கும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ஆன்லைன்லேயோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு புக்கோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் நம்ம நோட்ஸில் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி எக்ஸாம் ஓரியன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் இன்க்ளூடட். எக்ஸாம் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கவர் ஆயிரும். ஸோ இது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 20 days ஸ்டடி பிளான் வந்து செல்ஃப் லேர்னர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைப்ரரிக்கும் கண்டிப்பாக 1 day நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 1 or 2 days. இப்போ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்பெண்ட் 1 or 2 days. ஏன்னா நமக்கு நம்பைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டெப்த்தாக பார்க்கறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி அரே கிரியேட் பண்ணும் மேட்பிளாட்லிப் சைஃபைல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பில்ட் சைஃபையோட நமக்கு அடிஷ்னல் மாடியூல் வந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு. இன்டெப்த்தாக நீங்கள் வந்து இந்த லைப்ரரிஸை மெயினாக கவர் பண்ணுங்க. கிளியரா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் நமக்கு ஒரே ஒரு செட் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இருக்கு. அலாங் வித் தட் நமக்கு மித்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, கேட் எக்ஸாமா இருக்கலாம், அந்த எக்ஸாம்ஸ்ல இருக்கிற பைத்தன் கொஸ்டின்ஸோட மாடல் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த எனி டவுட்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ரிமைனிங் நம்ம வந்து செஷனில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்து வீடியோஸுமே பைத்தன் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.